இன்னைக்கு தீபி சமையல். அது எனக்கு மட்டும். அவங்களுக்கெல்லாம் நான் சமைச்சுட்டேன். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெயிட் லாஸ்ல இருக்கேன். நைட் டைம்ல வந்து சாலட் மாரி ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தேன். தீபி வந்துட்டு நான் செஞ்சு தரேன்க்கான்னு ஒரு 2 நாளா அவ தான் எனக்கு நைட் டைம்ல சாலட் ரெடி பண்ணி குடுத்துட்டுருக்கா. ப்ரொக்கோலி, ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் முந்திரி போட்டு, உப்பு போட்டு வேக வச்சுட்டா. அதுக்கப்புறம் முந்திரி எடுத்துட்டு, அதில பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை, மொளக்கட்டின பச்சை பயிறு போட்டு மறுபடியும் வேக வச்சாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்ச முந்திரியோட 2 பச்சை மிளகாய், ஒரு 4, 5 கியூப் பன்னீர், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 4, 5 மிளகு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இதில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பூண்டு வந்து சேர்க்கணும். மறந்துட்டா. அதையும் வந்து சேர்த்து நல்லா அரைச்சுட்டா, ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி. இப்போ ஆவியில வேக வச்ச காய்கறி எல்லாமே பிளேட்ல அசெம்பிள் பண்ணிடலாம். வேக வச்ச ப்ரோக்கோலி, ஸ்வீட் கார்ன், பாலக்கீரை, முளைக்கட்டின பச்சை பயிறு, துருவின கேரட், பெரிய வெங்காயம்னு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறி, முளைக்கட்டின பயிர் வகை மாற்றி கூட சேர்த்துக்கலாம். இது மட்டும் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. காரத்துக்கு பெப்பரில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கடைசியாக ரெடி பண்ண ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றி கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா, வீட்டில் யாருக்கு என்ன சமைச்சானோ அதை பார்த்து டெம்ப்டே ஆகாது. தேங்க்ஸ் பாப்பா, அவ்வளோ எம்மியாக இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படிங்கிறத மறக்காமல் கேளுங்க. சூப்பரா இருந்தது. நைட்டு ஃபுல்லா அவ்ளோ ஃபில்லிங்கா இருந்தது. நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. யம்மியா இருக்கு. அவ்வளோ காய்கறி நல்லா வந்து புரோட்டீன் ஃபைபர் ரிச்சா இருக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.